ஹே குல்ஃபீஸ், நம்ம பார்க்க போகிறது அப்யூசிவ் ஹஸ்பண்ட் பை டெஸ்டபிள் ப்ராப்பர்ட்டியோட பார்ட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 9 வரைக்கும் பாடாது பார்த்துட்டு வந்துடுங்களா, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த புரியாது. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிற பார்ட் நம்ம எதோட முடிச்சிருந்தோன்னா, நம்ம டே அண்ட் ஜூனோட ஒரு மாஸ்டர் பிளான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதோடு தான் முடிச்சிருந்தோம். வாங்க நம்ம அதோடய கண்டினியூ பண்ணிக்கலாம். யூஸ் யோர் ஹெட்ஃபோன்ஸ். கொஞ்சம் அது மாதிரி சீன் வரும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அப்படியே அந்த லீனாங்கிற பொண்ணு நம்ம ஜேகே கூட அந்த ஒரு ஸ்னோவான பிளேஸ் இருக்கும்ல, ரொம்ப ஸ்னோவாக இருக்கும், அங்கே கப்புள்ஸ்லாம் போயிட்டு விளையாடுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த சைட் நம்ம ஜிம்மின்னத்தை பார்த்தீங்கன்னா உங்களையும் அதே இடத்துக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ பிளான் என்னென்னு புரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன். பிளான் என்னென்னா, உங்களையும் ஜேகேவையும் தண்ணியாக அந்த இடத்துல பூட்டி வச்சு அப்படியே அந்த கூலரை நல்லா ஆன் பண்ணி விட்டு அப்படியே 2 பேருக்குள்ளே அப்படியே ரொம்ப அழகான கசமுசா நடக்கிறதா பண்ணதான் நம்மளோட டே அண்ட் ஜிம்மினோட மாஸ்டர் பிளான். ஸோ அதுக்கு தான் நம்ம வைனையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வைனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகேவை கரெக்டாக லீனா அந்த இடத்துக்குள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு, ஜேகே நீங்கள் போங்க, நான் வரேன். ஏய் எங்கடி போட? ஜேகே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், இந்த க்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்க. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உள்ளுக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நம்ம ஜேகே என்னது இது, யாருமே ஆளை காணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தேஞ்சமென் உங்களை அப்படியே உள்ளுக்குள்ளே போக சொல்கிறாங்க. நீங்கள் அது நான் எப்படி போகிறது, எனக்கு பயமாக இருக்குது, நான் போகலை. அவர் நான் இங்கே எப்படின்னு கேட்டேன்னா இன்னத்தை சொல்லுவேன். வேணாம் தேவங்கண்ணா, ஜிமின்னா நீங்களா தேவங்கண்ணா கிட்ட சொல்லுங்களேன். அட போமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு கதவையும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாங்க. நீங்கள் ஐயோ போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஜேகே இந்த சவுண்டு கேட்குது. ஸோ அப்படியே ஓடி வராரு, உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏய் நீ என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க? நீ வீட்டில் தானே இருந்த, இங்கே என்ன பண்ணுற? ஏய் என்னடி இதெல்லாம் கதவு தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டு, ஏய் யார் அது? ஓப்பன் த டோர், ஓப்பன் த டேம் டோர். லீனா எங்கே இருக்கா? லீனா விளையாடாத, இதெல்லாம் ஓம் பிளானா இல்லை எவனோட பிளான்? லீனா ஒழுங்குகிட்ட கதவை திறந்துரு லீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஜேகே. அப்போ ஜேகே கால் ஹலோ யாரு? டே மச்சான், நான் தான் டே பேசுகிறேன். டே என்னடா இதெல்லாம்? மச்சான் எங்களோட பிளான் தான், அண்ணியோட ஹாப்பியாரு. டே கதவை திறந்து விடு. நினச்சேன்டா இவ தான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவான்னு நினச்சேன். இவ சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்க. டே தங்கச்சி மேம் எதுவும் சொல்லாதடா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எங்களோட பிளான் தான், தங்கச்சிமா ஜாலியாக இரு, கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இது சொல்கிறாங்க. ஜேகே டேய் அப்படின்னு பார்த்தா கால் கட் ஆகிடும். அப்படியே ஜேகே அங்கே பக்கம் திரும்பி உங்கள் நெக்கை டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்கள் ஜேகே விடுங்க, ஜேகே ப்ளீஸ் விடுங்க ஜேகே என்னடி என்ன நினச்சிட்ருக்க மனசில்? அதான் ஐடியா கொடுத்தான்னா உனக்கு எங்கடி புத்தி போச்சு? உன் புத்தி அப்படி தானே போகும். நீ ஒரு கொலகாரி தானே, கொலகாரி ருஹானிக்காவை கொண்ட கொலகாரி தானே. உன் மைண்டில் இந்த மாதிரிலாம் பிளான் இருக்கும் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்கை விட்டுட்டு, நீலாம் ஒரு பொண்ணாடி, பொண்ணெல்லாம் என்னத்த சொல்ல? என்னடி என்ன உனக்கு என்ன உடல் சுகம் கேட்குதாடி? சொல்லு என்ன? இந்த மாதிரி சீப்பாக பண்ணி என் கூட பொண்ணும் அந்த மாதிரி இருக்கணும் தானே ஆசைப்பட்றா? அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா கோவம் வந்துடுது. நீங்கள் ஜெகிக்கிட்ட இந்த பாரு ஜெகே, எனக்கு அவங்க இந்த மாதிரி கோல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னை இந்த மாதிரி ஒன்றையும் ஜெயிக்கும் அடைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் தான் என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. நான் அவ்வளோ சீப்பான பொண்ணெல்லாம் கிடையாது ஜேகே. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ கூல் இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் உங்களை டச்சு கூட பண்ண மாட்டேன். என் சுண்டு விரல் கூட உங்கள் மேலே டச் ஆகாது ஜேகே, ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போயிட்டு உட்காந்துடுறீங்க.
ஜேகே இருந்துட்டு என்னடி சீன் போடுறியா, எனக்கும் முன்ன மாதிரி ஒரு கொலகாலி கூடலாம் மற்ற மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசையே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தள்ளி போயிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. ஸோ அப்படியே இங்கே அவங்க தமிழும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்னோவை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்படியே போக போக ரொம்ப பனி பெய்ய ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் சாரிலாம் வச்சு அப்படியே உங்களை கவர் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கும் ரொம்ப கோல்டாக இருக்குது. அவர் அப்படியே ஒரு சேரில் அப்படியே உட்காந்து அவரை ஹீட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகேவை உத்து கூட பார்க்கல. பட் ஜேகே ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் உங்களே ஓரக்கண்ணால் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து உங்கள் நீஸ்லாம் ஹக் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. உட்காந்து உங்களே நீங்கள் ஹீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கூட ஜேகே கிட்டே போகவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ குளிர் அடிக்குது. ஜேகே அப்படியே ஜேகே கண்ட்ரோல் ஜேகே, ஒரு கொலகாரி கூடலாம் நீ இப்படி இருக்கக்கூடாது. இங்கே புரிஞ்சு செத்து போனால் கூட பரவாயில்ல. நான் இப்போ கூட அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். கொலகாரி, சரியான கொலகாரி அப்படின்னு ஜேகேக்கு அப்படியே செம்ம குளிர் அடிக்குது. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் ஜேகே என்ன இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டார்ல, இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டிங்களே ஜேகேன்னு நீங்கள் எல்லாம் தயாங்க என்னையும் ஜிம்மு என்னையும் சொல்லணும். என்கிட்ட முழு பிளானும் சொல்லாமல் இப்படி பாதி பிளான் மட்டும்தான் சொல்லி வச்சுருக்காங்க. ரொம்ப குளிருது, என்ன பண்ணுறது? ஃபோன் வேறு ஒர்க் ஆகலை. இல்லாட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நேற்று சொல்லியிருக்கலாம். ஜேகே கிட்டே நான் கேட்க மாட்டேன், அவன்கிட்டே நான் போக மாட்டேன். என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு நீங்களும் கோலில் நடிக்கிட்டே இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 hour அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே ஜேகேவால் சுத்தமாக முடியல. ஸோ இப்போது அவர் அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்கள் லெவலுக்கு உட்காந்துட்டு அப்படியே உங்களை இழுத்து அப்படியே அவரை லேப்பில் உட்கார வச்சு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜேகேவை ஹக்கே பண்ணல, அப்படி தான் இருக்கீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஹக் பண்ணு, என்னால் முடியலடி, ஹக் பண்ணுண்ணா, குளிருது எனக்கு, ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே அவங்க ஹேண்ட் எடுத்து அவரை டைட்டாக ஹக் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் தள்ளு ஜேகே, தள்ளுங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் என்னோட கேவலமான பிளான், உங்கள் கூட ஒன்றா இருக்குன்னு நினைக்கிற பிளான்னு, அப்படி ஒன்று நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகே சட்டை கட்டி போடுறீ, அதனால் முடியல, இது நானே தான் பண்ணுறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவரோட ஹெட்டை அவங்க நெக்கில் அப்படியே மறைச்சிக்கிறாரு. நீங்களும் ஜேகேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. கோடில் ஜேகே அப்படியே உங்களை நல்லா கிஸ் பண்ணுறாரு. ஆடாத தர ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜேகே உங்களோட சாரி அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அது அப்படியே அந்த ஃப்ளோரில் விரித்து வச்சுட்டு உங்களை அப்படியே அதுக்கு மேலே படுக்க வச்சு அவரும் உங்கள் மேலே படுத்துக்கிறாரு. அப்படியே உங்கள் நெக்கில் போயிட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக் அப்படின்னு மோன் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களோட காலர் போர்டெலாம் கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸையும் அவங்க ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிசிக்கலாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மேக்கப் பண்ணுறீங்க 2 பேருமே. ஸோ நீங்கள் ஜேகேக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறீங்க.
பிகாஸ் அந்த 2 பேருக்குமே ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ உங்களோட ஈச் அதர் பாடியோட ஹீட்டப் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் அப்படியே பண்ணுறா ஜேகே உங்களை. நீங்கள் ஜேகே ஜேகே பொறுமையாக பண்ணுங்கள் ஜேகே. ஜேகே வலிக்குது ஜேகே. பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ அயன், பொறுத்துக்கோ அயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. நீங்கள் ஜிக்கி கடிக்காதீங்க ஜிக்கி, வலிக்குது எனக்கு ஜிக்கி 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 ஐ லவ் யூ அப்படின்னு இதே வந்து வாய் வார்த்தால சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்களை ஒரு செகண்ட் பார்க்குறாரு. ஜிக்கி சாரி, ஜிக்கி வலிக்குது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மேக்கோட்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ தான் உங்கள் 2 பேரோட பாடியும் ஹீட்டப் ஆகிருக்கும். ஸோ அப்படியே டைட்டாக ஜேகே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 hour போகுது. ஸோ இப்போ அப்படியே வந்து நீங்கள் 2 பேருமே வந்து இப்போ வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறீங்க. போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஜேகேயோட லேப்பில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் தான் உங்களை உட்கார வச்சுருப்பார் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே உங்கள் நெக்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் அவர் இருக்காரு. ஜிக்கி ஜிக்கி போதும், அதான் எல்லாம் பண்ணிட்டீங்களே ஜிக்கி, அமைதியாருடி. இங்கேருந்து வெளில போகிற வரைக்கும் இப்படி இருந்தால் தான் உண்டு, அமைதியாரு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்படி தான் இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து கதை ஓப்பன் ஆகுற சத்தம் கேட்குது. அப்படியே நீங்கள் 2 பேருமே டக்குன்னு எழுந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் வேகமாக போகிறீங்க வெளில. அப்போது ஜேகே வந்துட்டு ஹயால் நில அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் நிற்கிறீங்க. ஜேகே வந்துட்டு வயால் மனசில் எதுவும் வாழ்த்து வச்சுக்காத சரியா, இந்த குளிர்ச்சி எனக்கு ரொம்ப, அதனால் மட்டும்தான் உன் கூட அப்படிலாம் ஃபிசிக்கலாக பொறுமையாக இருந்தேன், அதுக்குன்னு நினச்சிக்காத, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்காத போ அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் ஒரு ஹர்ட்டிங்கான ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜேகே வந்துட்டு ஷிட் இவ்வளோ ஐயோ என்னால் முடியல இவ்வளோ ஹாண்டிக்கா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவரும் வந்து வெளில வந்துடுறாரு. இப்போது ஜிம்மின்னு ஜெயிட்ட அவங்க உங்ககிட்ட வந்துட்டு வயன் என்னாச்சுடி என்னாச்சு என்ன பண்ணீங்க கசம்சாவா போங்கண்ணா என்கிட்ட ஏன் நீங்கள் இந்த பிளானை சொல்லவே இல்லை, சொன்னால் நீ வந்துருப்பியா வயன்மா, அதான் போ என்னாச்சு என்ன சொன்னா எல்லாம் இதானதுக்கு அப்புறம் அட போங்கண்ணா பிளான் ஃபுல்லாக ஃப்ளாப், எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னார், இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப குளிர்னால தான் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, எதையும் வளர்த்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. அண்ணா நீங்கள் விடுங்கண்ணா, அவருக்கு என்ன புரியவே புரியாது என்னை பற்றி, அவருக்கு ஒரு நாள் புரியும் போது நான் அவர் கூட இருப்பேனானே எனக்கு தெரியாதுண்ணா, சரி வாங்கண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிடுறீங்க நீங்கள் எல்லாருமே. இங்கே ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக பாருக்கு தான் போகிறாரு. ஜேகே அப்படியே குடிச்சிக்கிட்டே இன்றைக்கி பண்ணதை அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு செம்மையாக கோவம் வருது. அவங்க கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தா இப்படி இன்றைக்கி நடந்துருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜம்மந்தான். அவங்கள இவ்வளோ மீட் பண்ணவே வச்சுருக்கக்கூடாது, எல்லாம் ஏன் தப்பு தான். இப்போது எனக்கு தான் தலைவலியாக இருக்குது. I just hate you வயன், just hate you. நான் எப்படி ஏதாவது பண்ணியே ஆகணும். நீ சந்தோஷமாக இருந்திருப்பல்ல, மனசுக்குள்ளே இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும்டி. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவர் அப்படியே கிளப்பில் தேடுறாரு. ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஹே பேப் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. பேபி டு யூ வாண்ட் டு ஹேவ் அ ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் மீ அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு அஃப்கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹக் பண்ணுறா. ஜேகே அப்படியே ஈவலாக ஸ்மெட் பண்ணிட்டு உன்னை பழி வாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் வயன், இன்னொருத்தி கூட படுப்பேன் அப்படின்னு இங்கே ஜேகே உங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேரில் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு.
இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப இதுவாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு 12 o'clock. இன்னும் இவர் இன்னும் வரல, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே காலிங் பெல் அடிக்குது. ஸோ நீங்களும் அப்படியே வந்து போகிறீங்க, போய் கதவை திறக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் வைக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, உங்களுக்கு மனசே உடஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன என்ன ஜெக்கி, இதெல்லாம் இது 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 யார் யார் ஜெக்கி? தள்ளடி. அந்த ஒன்று கேட்பா, யாருன்னு தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே உள்ளே வராரு. அந்த பொண்ணு, பேபி இது யார்? இதுவா என் பொண்டாட்டின்னு பேருக்கு இருக்கிற ஒரு மேட். இதை பற்றிலாம் நீ நினைக்காத, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மர்க் பண்ணிட்டே போகிறார். நீங்கள் செகண்ட் என்ன பண்ணுங்க, நான் உங்கள் எங்கேயும் போக விட மாட்டேன். யார் இவன், என்ன பண்ணுறீங்க? என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை டைட்டாக பிடிக்கிறார். நீங்கள் வலிக்குது. என்னடி என்ன? நான் என்ன வேணாலும் பண்ணுவான், உனக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன என் பொண்டாட்டியா? நீ ஒரு கொலைகாரி தானே? கொலைகாரி மாதிரி இருந்துக்கோ, சரியா? அதை விட்டுட்டு ஒய்ஃப் ஆகணும்னு நினைக்காதடி, நினைக்காத. என்ன நினச்சிட்ருக்க நீ? நான் உங்க கூட மட்டும்தான் அதை மாதிரிலாம் இருப்பேன்னு நினச்சியா? நீ கஷ்டப்படணுண்டி, அதை நான் பார்க்கணும். ருஹானிகா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, நீயும் அதே மாதிரி கஷ்டப்படணும், துடிக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும்டி. அதுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், உனக்கே தெரியும்ல. நீ 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 அந்த ஸ்னோ பிளேஸில் ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்ப. அது எனக்கு பிடிக்கல, அதான் இவங்க கூட படுக்க வந்திருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை? தள்ளிப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு. நீங்கள் கீழே போய் விழுறீங்க. ஜெக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெக்கி, அப்பெல்லாம் பண்ணாதீங்க ஜெக்கி. ஜெக்கி எனக்கு வலிக்குது ப்ளீஸ், இது மட்டும் வேணும் ஜெக்கி. ஜெக்கி அதான் நான் இருக்கல ஜெக்கி, என்ன பண்ணுங்க ஜெக்கி ப்ளீஸ் ஜெக்கி. அண்ணா இது மட்டும் வேணும் ஜெக்கி ப்ளீஸ். சும்மா நடிச்சிட்ருக்கோதடி, போடி அந்த பக்கம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக பார்க்கலாம். அப்போ நீங்கள் அந்த பொண்ணோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, யார் நீ? போ, உண்மையிலே தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுக்கிறீங்க. அந்த பொண்ணை கையை தட்டி விட்டு, ஹே நீ மேட் தானடி, கையை பிடிக்கிற, என்ன இது அப்படின்னு வந்து ஜேகே பார்த்து சொல்லலாம். இவளை பற்றிலாம் திங்க் பண்ணாதா, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜெக்கி என்ன ஜெக்கி அது மட்டும் பண்ணாதீங்க ஜெக்கி ப்ளீஸ் ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே எதுவுமே கண்டுக்கல, அப்படியே வந்து அவளோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திடுறாரு. நீங்கள் ஜெக்கி ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாதீங்க ஜெக்கி ப்ளீஸ், இது வேண்டாம் ஜெக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல ஜெக்கி, ஆனால் இப்படி பண்ணாதீங்க ஜெக்கி ப்ளீஸ் ஜெக்கி. இது மட்டும் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஜெக்கி, என்னால் முடியாது ஜெக்கி அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் வந்து டோரில் சாஞ்சு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இங்கே ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து படுக்க சொல்கிறாரு. அந்த பொண்ணு போயிட்டு படுக்கிறா. ஜேகே அப்படியே அவரோட ஒரு ஷர்ட் பட்டனா ரிமூவ் பண்ணுறாரு. அவரோட லாஸ்ட் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண போகிறாரு. அப்போது அவர் என்ன திங்க் பண்ணான்னு தெரில, அவரோட ஷர்ட் பட்டன்லாம் கடகடன்னு போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு, கத்து, நான் ஒன்றா இது பண்ணுற மாதிரி கத்து அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு, என்னது நீ பண்ண போகிறது இல்லையா, பண்ணு, அப்போ தானே கத்த முடியும். இல்லை நான் பண்ண மாட்டேன், கத்து, நான் ஒன்றா இது பண்ணுற மாதிரி. இப்போ நீ கத்துற, அந்த அந்த கத்துற சவுண்ட் எனக்கு வெளில கேட்கணும், கத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே வந்து ஏதோ பர்சன் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து மோன் பண்ணுறா. இந்த சத்தம்லாம் உங்களுக்கு அப்படியே கேட்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேவும் அப்படியே வந்து சும்மா மோன் பண்ணுறாரு. சத்தம்லாம் உங்களுக்கு கேட்க அவங்களால முடியல. நீங்கள் உங்கள் இயர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே உங்களுக்கு எப்படி திங்க் ஆகுதுன்னா, ஜேகே வந்து அந்த பொண்ணோட இது பண்ணிகிட்ருக்குற மாதிரி. பட் ஜேகே அது எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஜேகே அப்படியே வந்து
என்னால் பொண்ணை மட்டும் தொடவே முடியாது. இன்னொரு பொண்ணை என்னால் எப்படி தொட முடியும்? என்னோட நெஞ்சில் அனிகா மட்டும்தான் இருக்கா. இவளை பழி வாங்கிறதுக்கு இன்னொரு பொண்ணோட நான் எப்படி இருப்பேன்? அதான் வேணான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இந்த பொண்ணோட அட்டெக்ட் பண்ணியிருந்தாவே இருக்கட்டும். அப்போ தானே அவளுக்கு வலிக்கும். அவள் அழுகுவா, அவள் வேதனைப்படுவா, கஷ்டப்படுவா. அதை ஒன்று எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஈவிலாஸ்மெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் முடியல சுத்தமாக. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு கார்னரில் உட்காந்து உங்கள் நீஸ்லாம் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து முடியல சுத்தமாக. நீங்கள் அப்படியே ஃப்ளோர்லேயே படுத்துட்டு எங்கே இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, எப்படி உங்களால் இன்னொரு பொண்ணு கூட இருக்க முடிஞ்சது? என்னால் முடியல. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? என்னால் இதை போகிறதுக்கு முடியல. ரொம்ப வலிக்குது ஹார்ட்டில். நீங்கள் என்ன அடுத்தது, என்னை துன்புறுத்துனது கூட அப்படி இப்படின்னு இருந்தது. என்னை ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி ஆகினது அது எல்லாத்தையும் நான் போகிறதுக்கிட்டேன் ஜிக்கி. ஆனால் இது என்னால் எப்படி பொறுத்துக்க முடியும் ஜிக்கி? எனக்கு இது பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு பிடிக்கல. ஆனால் இன்னும் பண்ணுறீங்க. என்னால் உங்களை விட்டுட்டும் போக முடியாது. என்ன நாங்கள் அவ்வளோ பண்ணுறேன். ஆனாலும் ஒரு பக்கம் எனக்கு உங்களை வெறுக்கணும்னு தோணுது. அது மட்டும் புரிய மாட்டேங்குது ஜெயிக்க. ப்ளீஸ், என்னாலும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 o'clock அப்படி இருக்கும். ஸோ அப்படியே வந்து யாரோ உங்களை தூக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஜங்கை பார்த்தோன்னே ஜங்குக் என்னை கீழே இறக்கி விடுங்க, எனக்கு கூட்டு போகிறீங்க, கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வரீங்க. பட் ஜெய்க்கு அப்படியே உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போடுறா. நீங்கள் வலிங்கிட்டு என்ன வேணும் உங்களுக்கு, என்ன விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜெய்க்கு இருந்துச்சு, என்னடி நான் விடுங்கிற எனக்கு நீ இப்போ வேணும் பண்ணலாம், விடுங்க இந்த கையால் என்ன தொடாதீங்க. எப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி என்ன கூட அப்படிலாம் இருந்தீங்களோ என்ன தொடாதீங்க. எனக்கு அதுவும் வேணாம், என்ன விடுங்க, என்னை தனியாக விடுங்க ப்ளீஸ். ஏய் நோடி நான் வலிக்குது முடிய விடுங்க, வலிக்குது ஜெயிக்க எனக்கு. ஏய் நான் சின்ன வேணாலும் பண்ணுவேடி. என்ன உனக்கு என் பொண்டாட்டி கிடையாது. என்னோட ருஹானிகா கொண்ட ஒரு கொலகாரி இந்த வீட்டு மேடு, புரியுதா? நான் எவ்வளோ கூட வேணாலும் பட்டுப்பண்டி என்ன நினச்சிட்ருக்கா? எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஒரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஆஃபீஸ்லாம் இருக்காரு. நீங்கள் என்ன விடுஜங்கி வலிக்குது, இந்த வீடு என்ன விடுஜங்கி ப்ளீஸ் வேண்டுண்ணா விடுஜங்கி விடுங்க ஜெங்கி வலிக்குது ஜெங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுது கத்துறீங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கல. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே படுத்துக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குடி, சந்தோஷமாக இருக்குது. நீ கஷ்டப்பட்டு உன்னோட கண்லேருந்து இந்த டியர்ஸ் வருதில்ல, அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எவனா இருக்குடி. இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ அதை விட நீ கஷ்டப்படுறல, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. கொண்டே ஜேக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஃப்ளைட்டுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அப்படியே எழுந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உங்களை பார்த்துட்டு, ஏய் நாளைக்கு நான் பூசானுக்கு போகிறேன், வர்றதுக்கு
3 டேஸ் ஆகும். வீட்டில் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவர் அப்படியே அவரோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து ஹாஃப் கான்ஷியஸில் தான் கேட்டிருக்கீங்க. அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து ஜேகே வந்து அவர் வந்து பிஸ்னஸ் விஷயமா போயிட்டாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு நிம்மதியாக ஒரு 2 டேஸ் போகுது. இப்போது 3rd டே ஒரு மத்தியான டைம் இருக்கும், ஒரு 4 அந்த மாதிரி ஈவினிங் டைம். ஸோ அப்போ காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, கதை திறந்து பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே பிரைட் இருக்கார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அப்படியே உள்ளுக்குள்ளே வரீங்க. இப்போது எதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியே பிரைட் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு எங்கே ஜேகே வாழை காணும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஜேகே எங்கே இருக்க ஜேகே அவர் இங்கே இல்லை, அவர் பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காரு, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? எனக்கு தெரியாதே, எதுவுமே சொல்லலை யாரும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு பிரைட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க கிட்டக்க வரா. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இப்போ எதுக்கு நீ கிட்டக்க வர? தள்ளிப்போ, வீட்டை விட்டு வெளில போ நீங்கள் சொல்கிறீங்க. பட் பிரைட் அப்படியே உங்கள் கிட்டக்க வந்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே டச் பண்ணுறா. நீங்கள் தட்டி விட்றீங்க. என்ன பண்ணுற சி அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாதுடி, சின்னதாக இருக்க, சும்மா அழகாக இருக்கடி, எனக்கு நீ வேணும், என் கூட 1 night வரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பிரைட்டோட ஃபேஸில் ஸ்லாப் பண்ணுறீங்க. சி பொறுக்கி, யாடா நீ, உனக்கு முன்னாடி வெளில போ, சங்கு கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படியா பேசுகிற கேவலமா, சி தள்ளிப்போ, போடா இங்கேருந்து, போகிறேன் என் கூட வந்துடுறியா, அவனை டிவோர்ஸ் பண்ணிடுறி, உன்னை நல்லா பார்த்துக்கிறான், நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை அப்படியே வந்து டச் பண்ணுறான். இங்கே தட்டி விட்றீங்க. சி ஏன் வருவடி என்கிட்ட, வருவேன் அப்போ பார்த்துக்கிறேன், இப்போது வரேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சி பொறுக்கி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, நம்ம இந்த பாட்டு இதோடய முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் சலாங்கே நீங்கள் சொல்கிறீங்க. பட் பிரைட் அப்படியே உங்கள் கிட்டக்க வந்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே டச் பண்ணுறா. நீங்கள் தட்டி விட்றீங்க. என்ன பண்ணுற சி அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாதுடி, சும்மா சின்னதாக இருக்க, சும்மா அழகாக இருக்கடி, எனக்கு நீ வேணும், என் கூட 1 night வரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பிரைட்டோட ஃபேஸில் ஸ்லாப் பண்ணுறீங்க. சி பொறுக்கி, யாடா நீ, உனக்கு முன்னாடி வெளில போ, சங்கு கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படியா பேசுகிற கேவலமா, சி தள்ளிப்போ, போடா இங்கேருந்து, போகிறேன் என் கூட வந்துடுறியா, அவனை டிவோர்ஸ் பண்ணிடுறி, உன்னை நல்லா பார்த்துக்கிறான், நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை அப்படியே வந்து டச் பண்ணுறான். நீங்கள் தட்டி விட்றீங்க. சி ஏன் வருவடி என்கிட்ட, வருவேன் அப்போ பார்த்துக்கிறேன், இப்போது வரேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சி பொறுக்கி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, நம்ம இந்த பாட்டு இதோடய முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் சலாங்கே.